ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, அண்ணன் தான் ரங்கசாமி அண்ணா. அண்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அண்ணா உங்களுக்கு நம்ம 2வது படிக்கும் போது நீங்க எனக்கு பீடி கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காண்ணா? அந்த ஸ்டோரி சொல்லுங்கண்ணா. அது பீடி மறந்துடுவாங்க, நீங்க குடிக்க கூடாது. நீங்க குடிக்க வைக்கல. நான் இருந்துட்டு எப்பவுமே வந்து பாருங்க தோட்டத்துல அண்ணனை பார்ப்பேன். அண்ணன் எப்ப பார்த்தாலும் வாயில அந்த பீடி வச்சுக்கிட்டே இருப்பாரு. நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், டெய்லி பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் அண்ணன் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க கொடுத்துட்டீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் என்ன கொடுத்ததாங்க, நீ கேட்டுக்கிறீ, நான் கொடுத்துக்கிறேன். 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கொடுக்கலாமா? அதுக்கப்புறம் கொடுத்துட்டாரு. நானும் 10 வச்சு அடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரியான இருமல். அதுக்கப்புறம் நீங்களே வீட்டுல சொல்லிட்டீங்களா? இல்ல வீட்டுல சொல்லு. நீங்க சொல்லலையா? நான் தான் மாட்டிக்கிட்டேனா? நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ நானே தான் மாட்டிக்கிட்டேன் போல. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். என்ன அப்பா கூட்டு போனாரு நான் ரூம்குள்ள. அந்த ஒரு எந்த ரூம், நம்ம பழைய ரூம் இருக்கும்ல, பழைய ரூமுக்குள்ள, அந்த பழைய ரூம்குள்ள கூட்டு போனாரு. ஆனா திட்டவும் இல்ல, அடிக்கவும் இல்லண்ணா. வண்டி கலை சொன்னாங்க பாரு, வண்டி பைக் கலை சொன்னாங்கல்ல. என்னையா? நீங்க மாட்டிட்டீங்களா? அதனாலதான் கொடாவில் 2 வீசி வீசிட்டாங்க. இல்ல அது வந்து அதுதான் நான் கேக்குறேன். வண்டி கழுவுலன்னு கூட அது வந்து என்னன்னாங்க, சாட்டு வருமாங்க, மாடு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது வச்சு இப்படின்னா சட்டக்குங்கும். அதுக்கப்புறம் சாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல எல்லாம் வந்து பண்ணா வண்டி கழுவுலனாலே எங்க படிப்பாரு. நான் சொன்ன மாதிரி ஏன்னா பீடி குடிச்சதுக்கு என்ன அடிக்கல, அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. எங்க அப்பா தான் தனியா கூட்டு போய் ரூம்ல வச்சு பேசினாரு. பேசியிருப்பாங்க, பதில ஏதாச்சும் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் அப்படி இருந்தா கேட்டிருப்பாங்கல்ல. உங்களுக்கு ஒரு வார்த்தையும் கேட்கல. எனக்கெல்லாம் அது கேட்கவும் இல்லை, அவர் கண்டுக்கவும் இல்லை. அதான் இப்ப என்னன்னா, நீங்க ஆரம்பிச்சது நான் வந்து காலேஜ் படிக்கும் போதுல இருந்து இப்போ ஒரு 7-8 வருஷமா சிகரெட் அடிச்சிட்டு இருக்கேன். அதை வந்து நான் இப்ப நிப்பாட்ட போறேன். சோ அதனால அந்த ஒரு கதையை சொல்லிட்டு நான் அப்படியே வந்து பண்ண அதை நிப்பாட்ட போறேன். சரி, அதுக்காக தான் சரி உங்ககிட்ட அந்த கதையை கேட்டு போலாமேன்னு வந்தேன். வேண்டாம்னா பாருங்க, வேண்டாம்னா நிறுத்திருங்க. அதையும் வேணும்னா பாருங்க, இல்லைன்னா நிப்பாட்டிடுங்க. சரி, நானும் நிப்பாட்ட போறேன், நீங்களும் நிப்பாட்டிடுங்க. ஓகே. சோ வந்து நான் இப்ப என்ன சொல்ல வரேன், நாங்க சோ வந்து உங்க வீட்டுல வந்து குழந்தைங்க இருப்பாங்க. சோ நீங்க என்ன பண்றீங்க, குழந்தைங்க பார்த்து கத்துப்பாங்க. சோ அவங்க முன்னாடி வந்து சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க் பண்றது, இந்த மாதிரி ஒரு தவறான விஷயம் குழந்தைங்க வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அது குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரியாத வயசுல என்னமோ பண்றாங்க, பண்ணணும். சோ இப்போ வந்து பண்ணா ஸ்மோக்கிங் குவிட் பண்ண போறேன் நான். நீங்களும் விட்டுருங்க. விட்டுருங்கன்னு இப்பவே போதில் தான் இருக்கீங்க. இதுக்கப்புறம் விட்டுருங்க ப்ளீஸ், எனக்காக, இந்த தம்பிக்காக. சரி சார். எவ்வளவு வயசுனாச்சு? ஒரு 75 ஆச்சு. 75 ஆச்சுங்களா? எப்படின்னா இப்படி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? அப்படின்னா என்ன பண்றதுங்க, இன்னும் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணுங்கிற யோகம் இருக்குது. இருந்து பார்க்கலாங்க. யோகம் இருக்குடா, அதனால இருக்கு. அண்ணன் சொன்ன அந்த கதையெல்லாம் கேட்டு